முருகனின் திருவுருவப்படம் பொறிக்கப்பட்ட பீஸா பொட்டலம் மன்னிப்பு கோரியது யுஎஸ் பீஸா மலேசியா. சபா வருவாய் முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதா? அரசு நாளை முடிவு. சென்னையில் 4வது புலம்பெயர்ந்தோர் தமிழ் கல்வி மாநாடு 2026. கல்லீரல் நோயுடன் போராடி வந்த துள்ளுவதோ இளமை புகழ் நடிகர் அபிநய் 44வது வயதில் மரணம். மஸ்ஜித் இந்தியா ஜலான் பூனு சாலை இடிந்தது. அருகிலுள்ள சாலைகள் தற்காலிகமாக மூடல். கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியா பகுதியில் உள்ள ஜலான் பூனோ சாலையின் ஒரு பகுதி இன்று காலை இடிந்து விழுந்தது. இதனால் அருகிலுள்ள பல சாலைகள் தற்காலிகமாக போக்குவரத்திற்கு மூடப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக கோலாலம்பூர் மாநகர மன்றமான DBKL மற்றும் போலீஸ் அதிகாரிகள் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். பொதுமக்களும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மஸ்ஜித் இந்தியா பகுதி வணிகம் மற்றும் சமுதாய நடவடிக்கைகளுக்கு முக்கியமான இடமாக இருப்பதால் இந்த சாலை மூடல் அப்பகுதி மக்கள் மற்றும் வணிகர்களுக்கு தற்காலிக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே DBKL மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சாலை பழுது மற்றும் பாதுகாப்பு பணிகளை விரைவில் முடிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். தனது பீஸா பொட்டலங்களில் முருகனின் திருவுருவப்படம் பொறிக்கப்பட்டது சர்ச்சையான நிலையில் அதற்கு யுஎஸ் பீஸா மலேசியா நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. அவ்விவகாரத்தை மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையான மஹிமாவின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் முன்னதாக சமூக ஊடகம் வாயிலாக அந்நிறுவனத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். அதற்கு அனுப்பிய பதிலில் யுஎஸ் பீஸா மலேசியா மலேசியாவின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக திகழும் பத்துமலை முருகனை முன்னிலைப்படுத்தவும் இந்நாட்டின் பன்முக கலாச்சார தன்மையை கௌரவிக்கும் வகையிலேயே அந்த மருடேக்கா பொட்டல பதிப்பில் முருகனின் படம் பொறிக்கப்பட்டதாக கூறியது. மற்றபடி இந்துக்களின் மனதை புண்படுத்தும் எந்த ஒரு தீங்கான நோக்கமும் தங்களுக்கு இல்லை என யுஎஸ் பீஸா மலேசியா தெளிவுபடுத்தியது. என்ற போதிலும் மலேசிய இந்துக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து சர்ச்சையான அந்த வடிவமைப்பை உடனடியாக நிறுத்துவதோடு பொட்டலங்களை மீட்டுக் கொள்ளவும் அது முடிவெடுத்துள்ளது. இதனை வரவேற்ற டத்தோ சிவகுமார் இத்தோடு இவ்விவகாரம் ஒரு முடிவுக்கு வருவதாக கூறினார். First and foremost, we wish to ensure that the fundamental basic for the design was one of the celebration of Inskil. It was created with the sincerely and honorable Merdeka. அதுதான் அவங்க போட்டிருக்காங்க. அடுத்தது B2 of the of the defined Malaysia. அப்போ மலேசியா வந்து முருகனா அவங்க வச்சிருக்காங்க. இதில் பார்த்துங்க ஒரு ஏக்கம் நம்மளுக்கு இருக்குது. As part of this, our intention was specifically highlighting the promote of icon of Batikef, a such a national landmark with the multicultural contents. We have heard that community respond as a gesture of the respect. We immediately withdraw the packing from all our outlet upon of becoming aware of the issue. இதுதான் அவங்க கொடுத்த ரிப்ளை. ஓகே, ஸோ அதனால அந்த இஷ்யூ ஒரு இதுக்கு வந்துருச்சு. யுஎஸ் பீஸா மலேசியாவின் அச்செயல் இந்து கடவுளை சிறுமைப்படுத்துவதாக கூறி பல்வேறு இந்து அமைப்புகள் முன்னதாக கண்டனம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக கூட்டரசு வருமானத்தில் 40 விழுக்காடு பங்கை மதிக்க தவறியதன் மூலம் புத்ரஜயா சட்டவிரோதமாக செயல்பட்டதாக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதா இல்லையா என்பதை கூட்டரசு அரசாங்கம் நாளை முடிவு செய்யும். நாளை சிறப்பு அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியதாக பர்னாமா தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் முக்கிய கட்சியான GRS எனப்படும் கபுகான் ரக்யாட் சபா மற்றும் பல தரப்பினரும் இந்த முடிவை
மேல்முறையீடு செய்வதற்கு எதிராகவும் அதற்கு பதிலாக இந்த விவகாரத்தில் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலை நடத்துமாறு வலியுறுத்தினர். கூட்டரசு வருவாயில் 40 விழுக்காடு பங்கு தொடர்பில் சட்டத்துறை தலைவரின் அலுவலகத்தின் நிலைப்பாட்டின் காரணமாக தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் பதவியில் இருந்து உப்கோ தலைவர் ஈவான் பெனடிக் விலக வழிவகுத்தது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். தமிழ் கல்வியின் உலகளாவிய மேடையாக 2026ஆம் ஆண்டு ஜூலை 3 முதல் 5 வரை சென்னை அண்ணா நூலகத்தில் 4வது புலம்பெயர்ந்தோர் தமிழ் கல்வி மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டை உலக தமிழ் கல்விக் கழகம் நடத்துகிறது. முன்னதாக அமெரிக்காவில் நடத்தப்பட்ட இம்மாநாடு இம்முறை அதிகமான கல்வியாளர்கள் பங்கேற்கும் வகையில் தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. AI, தொழில்நுட்பம் மற்றும் மொழி கற்பித்தலில் புதிய யுக்திகள் ஆகியவை மாநாட்டின் முக்கிய அம்சங்களாக இருக்கும் என உலக தமிழ் கல்விக் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் வெற்றி செல்வி தெரிவித்தார். நாங்கள் 3 ஆண்டு இல்லாட்டி 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த மாநாடு நடத்துகிறோம். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நாங்கள் எல்லாருமே தொண்டு ஊழியர்கள் தான். ஸோ நீங்கள் என்ன எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களோ அதை நாங்கள் திறம்பட கற்றுக்கிட்டு அதை எங்களுடைய கரிக்குலத்தில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் அடுத்த மாநாடு வைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய முடிவு. எங்களுடைய மாநாட்டுக்கு நாங்கள் ஒரு ரோட் மேப்புன்னு வச்சுருக்கோம். நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம், என்ன நாங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறோம், அடுத்த மாநாடு தொடங்கும் போது நாங்கள் முதல் மாநாட்டிலேருந்து என்னென்ன சாதித்தோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ரோட் மேப்பில் இருக்குது. அது இவங்க 2 பேருக்குமே நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம் அந்த ரோட் மேப். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதிலே எங்களை பற்றி நாங்கள் என்னென்ன, அதாவது நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் அடுத்த மாநாடு நாங்கள் நடத்துறது கிடையாது. அது அந்த ரோட் மேப்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த தடவை தமிழ்நாட்டில் ஏன் நடத்துகிறோன்னு அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஜூலை 2ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து 5ஆம் தேதி மட்டும் இது நடக்க போகுது. ஸோ முதல் ஹாஃப் அ டே ஆசிரியர்களுடைய பட்டறை வச்சுருக்கிறோம். இந்த தடவை இது மட்டும் 3 பட்டறைகள் எடுத்திருக்கோம். அது மலேசியாவிலேருந்து 2 எடுத்திருக்கோம். இந்தியாவிலேருந்தும் சிங்கப்பூர்லேருந்தையும் ஒன்று செய்கிறோம். ஸோ நாங்கள் பட்டறை எப்பொழுதுமே நிறைய செக்ஷன்ஸ் வைக்க மாட்டோம். ஏன்னா எல்லாருமே அதை கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செக்ஷன் இல்லாட்டி 2 செக்ஷனுக்கு மேலே வைக்கிறது கிடையாது. அடுத்து அந்த 3ஆம் தேதி மதியத்திலிருந்து நம்மளுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஆரம்பிச்சிடும். 4ஆம் தேதி முழுக்க பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் நடக்கும். 5ஆம் தேதி எங்களுக்கு மாநாட்டோடைய க்ளோசிங் செரமனி. மலேசியாவில் இருந்து 30 பேர் கொண்ட கல்வியாளர் குழு பங்கேற்கவிருப்பதாக மலேசிய குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முத்து நெடுமாறன் கூறினார். நமக்குள்ளாரே நம்ம நிறைய மாநாடுகள் நடத்திட்டு இருக்கோம், கல்வி மாநாடுகள் நடத்திட்டு இருக்கோம், கருத்தரங்குகள் நடத்திட்டு இருக்கோம், நல்ல தரமான சந்திப்புகளை நடத்திட்டு இருக்கோம். ஆனால் வேறொரு நாட்டுக்கு போய் மற்ற நாடுகளில் தமிழ் எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க, அதற்கான பாடத்திட்டங்கள் எப்படி வழிவகுக்கிறாங்க, செயல்முறை எப்படி படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றிலாம் தெரிஞ்சு கொள்ளும் பொழுது நமக்கு சில புதிய சிந்தனைகள் ஏற்படலாம். ஏன்னா எல்லா நாடுகள்லேயும் ஒரே சூழல் இல்லை. நமக்கு நிறைய தமிழ் புழங்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஊடகங்கள் இருக்குது, நூல்கள் இருக்குது, பத்திரிகைகள் இருக்குது, டெலிவிஷன் சேனலே இருக்குது நமக்கு. ஆனால் அமெரிக்காவில் போகும்பொழுது தமிழ் எங்கோ ஒரு மூலையில் பேசப்படுகின்ற ஒரு மொழி. இவங்க இருக்கிற ஊரில் தடுக்கி விழுந்தாலும் தமிழர்களை பார்க்கலாம். ஆனால் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்காது. அந்த மாதிரி சூழலில் எப்படி அங்கேயே பிறந்து வளர்கின்ற மாணவர்களுக்கு தமிழை மறக்காமல் இருக்கிறதுக்கும் அவங்க விரும்பி படிக்கிறதுக்கும் என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு பல செய்திகள் கிடைக்கும். எங்கள் ஆய்வு பணிகளுக்கு பல புது சிந்தனைகள் தோன்றும். இந்த மாதிரியான சூழலில் தமிழ் கற்பிப்பது எப்படி அப்படின்ற பற்றி ஆய்வுகள் அதான் மலேசிய ஆய்வாளர்கள் போகும்பொழுது புது சிந்தனைகள் தோணும். புது கோணத்தில் எப்படி இந்த ஆய்வுகளை மேற்கொள்ளலாம் அப்படின்றது உங்களுடைய ஆய்வுக்கே அது உதவியாக இருக்கும். உங்களுடைய விருப்பத்துக்கு நிகரான மற்றவர்கள் என்னென்ன ஆய்வுகள் செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு நேரடியாக போய் அவங்கள பார்த்து சந்தித்து பேசி உரையாடி கருத்துக்களை பரிமாறுறதுக்கான வாய்ப்பு இந்த மாநாடுகளில் நிறையா. இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் யூடியூப் மாநாடுகளில் நமக்கு கிடைக்காது. தரமான ஒன்றை படைக்கக்கூடியவர்களாக தான் நாம் கூட்டி செல்ல வேண்டும் என்று சொன்னால், இது 30 பேரை எப்படி தேர்வு செய்வோம் அப்படின்னா, அதுக்கு தான் பேராசிரியர் ராஜேந்திரன் இருக்கிறார். அவர் தலைமையில் உள்ள குழு
அவர்களை தேர்வு செய்து நம்ம அழைத்து போக இருக்கின்றோம். ஒரே ஒரு செய்தி மட்டும்தான் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் பல்கலைக்கழகத்தில் இருப்பதனால அங்கு இருக்கின்ற சீன விரிவுரையாளர்களிடம் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அவர்களுக்கு இந்த ஹாங்காங், தைவான், சிங்கப்பூர், மலேசியாவோட நெட்வொர்க் ரொம்ப நன்றாக இருக்கின்றது. அவர்கள் இந்த மாநாட்டுகளை சந்தித்து கொண்டு 2ஆம் மொழியாக சீன மொழியை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள், புத்தாக்க சிந்தனைகள் அதெல்லாம் பற்றியெல்லாம் சிந்திக்கின்றாங்க. அந்த மாதிரியும் நாம் அவர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். நாம் கொடுப்பது ஒரு இதாக இருந்தாலும் கூட மற்ற துறைகளில் நுட்பம்னா நண்பர் இருக்கின்றார், அந்த வகையில் பெற்றுக்கொள்வதற்கும் அது மிக ஒரு பெரிய உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றோம். எனவே தமிழ் கல்விக்காக பங்களித்தவர்கள், நம்முடைய நாடு மிக முக்கியமாக தமிழ் கல்வி தொடர்ந்து சில புத்தாக்க சிந்தனைகளை நம்ம அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையில் ஒரு சிறந்த ஆசிரியர்கள், குறிப்பாக நல்ல கட்டுரை படைப்பாளர்கள், இன்னொன்று ஒரு மாணவர் குழு, பல்கலைக்கழக முத்துவிடம் கூட பேசிக்கொண்டிருந்தேன், பல்கலைக்கழக மாணவர்கள், ஏன்னா அவங்க தான் அடுத்த கட்ட தமிழ் மொழியை கொண்டு செல்லக்கூடியவர்கள், ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மாணவர்கள், இவர்களை அனைவருமே அழைத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எங்களிடம் இருக்கின்றது. எனவே இந்த மாநாடு என்பது ஒரு கூடி கலைந்த கூட்டமாக இல்லாமல் ஒரு உலக தமிழர்கள் ஒன்று கூடி மொழி திட்டமிடலுக்கு, அடுத்த தலைமுறையினருக்கு மொழி திட்டமிடலுக்கு ஒரு சரியான தளமாக நம்ம பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. பேராளர் குழுவுக்கு பேராசிரியர் NS ராஜேந்திரன் தலைமையேற்கிறார். கண்காட்சிகள், ஆய்வு கட்டுரைகள், பயிற்சி பட்டறைகள், மாணவர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெறுகின்றன. தமிழ் கற்பித்தலில் புதிய பாதைகளை உருவாக்கும் இந்த மாநாடு உலக தமிழர்களை ஒருங்கிணைக்கும் ஒரு முக்கிய முயற்சியாக அமைந்துள்ளது. துள்ளுவதோ இளமை படத்தில் அறிமுகமானவரான நடிகர் அபிநய் உடல்நலக் குறைவால் 44 வயதில் இன்று காலமானார். நாட்பட்ட கல்லீரல் நோயால் போராடி வந்த அபிநயின் உயிர் இன்று அதிகாலை 4 மணிக்கு பிரிந்தது. தனுஷ் நடிப்பில் 2002ஆம் ஆண்டு வெளியான துள்ளுவதோ இளமை படத்தின் மூலம் கவனம் ஈர்த்தவர் அபிநய். பின்னர் ஜங்ஷன், சிங்கார சென்னை, பொன்மேகலை போன்ற படங்களில் கதாநாயகனாக நடித்தார். அப்படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறாததால் என்றென்றும் புன்னகை, ஆறுமுகம், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் போன்ற படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருந்தார். தவிர விஜயின் துப்பாக்கி படத்தில் வில்லனுக்கு இவர்தான் குரல் கொடுத்திருந்தார். சிறிது காலம் சினிமாவில் இருந்து காணாமல் போனவர் கல்லீரல் நோயால் உடல் மெலிந்த நிலையில் சிகிச்சைக்காக 28 லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாக வீடியோ வெளியிட்டு மீண்டும் கவனம் பெற்றார். இவர் கடைசியாக செப்டம்பரில் விஜய் டிவி புகழ் பாலாவின் காந்தி கண்ணாடி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருந்தார். இந்நிலையில் அவர் காலமாகி உள்ளது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அபிநய்க்கு இறுதி சடங்கு செய்வதற்கு கூட ஆள் இல்லை என தகவல்கள் பரவி வரும் நிலையில் சமூக ஊடகங்களில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டு வருகிறது.